ஒரு கிராமத்துல ஒரு அமானுஷ்யமான வீடு இருக்கு. அந்த இடத்துல பேய் இருக்கு. யாருமே போக மாட்டாங்க. அப்போ ஒரு பையன் மட்டும் சொல்றான், நான் அந்த இடத்துக்கு போய் காட்டுறேன், ஒரு நாள் ஃபுல்லா இருந்துட்டு காட்டுறேன், நான் ஒரு யூடியூபர் தானே சொல்லிட்டு போகிறான். இருட்டான இடம், புகமூட்டமாக இருக்கு. ஒரு லேம்ப் எடுத்து அந்த காட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். ஒரே சத்தமாக இருக்கு. அந்த வீட்டுக்கிட்டேயும் வந்துட்டான். அந்த வீடு பார்க்குறதுக்கே அமானுஷ்யமாக இருக்கு. அந்த லேம்பை வச்சுட்டு டார்ச் லைட் எடுத்து அடித்து நிற்கிறான். அந்த பின்னாடி அவன் பின்னாடி பேய் நிற்கிது, அது தெரியல. அதுக்கப்புறமேட்டுக்கு மீட்டர்லாம் எடுத்து செக் பண்ணுறான், பேய் இது சவுண்டு ஏதாவது வருதா, கேமரா எல்லாத்தையும் செட் பண்ணி அந்த இடத்துலையும் வைக்கிறான். அதுக்கப்புறம் நைட் டைமில் படுக்க போகிறான். வாக்மேனில் பாட்டு கேட்டுட்டு படுக்கிறான். அந்த சமயத்தில் ஒரு பேய் வந்து சுத்தங்கி, ஏன்டா வந்து இந்த இடத்த விட்டு போயிடு போயிடு, நீ சாவ போகிறன்னு கத்துது. அப்போ அவன் ஏஞ்சி பார்க்குறான். ஏஞ்சி பார்த்தோன்னே ஒரு சுழல் மாரி உருவாகுது. அந்த சுழலில் அவன் மாட்டிக்கிட்டான். அவன் உள்ளார போகிறான். அவன் கண்ணு உடம்பு எல்லாம் பிதுங்கிக்கிட்டு அந்த சுழல் உள்ளே போயிட்டான். 4 நாளாயும் அவன் வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை. எல்லோரும் வெளியே நின்று பார்த்தாங்க. புரிஞ்சிடுச்சு. ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்ந்து சுடுகாட்டில் ஓஜா போர்டு விளையாடுறதுக்கு முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பேய் பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்குமா, அதனால வந்து ஓஜா போர்டு விளையாடுறாங்க. வந்து உட்காந்தோடனே பக்கத்தில் பேய் உட்காந்துருக்கேன், அதுவும் அவங்களுக்கு தெரியல. விளையாட ஆரம்பிக்கிறாங்க. காயினும் நவுற ஆரம்பிக்குது, கையும் எல்லாம் நவுறுது. அப்போ சும்மா இருக்கிற பேய்களை எல்லாம் ஊதிக்கு எடுத்த மாரி எல்லா பேய்களும் அந்த கிரேவி யார்ட்லேருந்து வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. சுடுகாட்லேருந்து எல்லா பேய்களும் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்கள துரத்த ஆரம்பிச்சிருச்சு. அவங்களும் ஓடுறாங்க. அந்த பேய்கிட்டேருந்து தப்பிக்கிறாங்க. ஒருத்தவன் மாடிக்கிட்டான். இன்னொருத்தவனும் அதேமாரி தப்பிச்சு போகிறான், பார்க்குறான். ஆனாலும் பேய் பிடிச்சிக்குது அவனையும். அதேமாரி இன்னொருத்தவனையும் பேய் வந்து பிடிச்சி அவன் கண்ணெல்லாம் வெள்ளையாகி பிடிச்சி வச்சுக்கிச்சு. இன்னொருத்தவன் ஸ்டன்னாகி அப்படியே அந்த பேயை நின்றுக்கிட்டு அப்படியே பார்க்குறான். அதுக்கப்புறம் எல்லா பேய்களும் சேர்ந்து எல்லாத்தையும் அந்த மண்ணுக்குள்ளேயே பிடிச்சி இழுத்துக்கிட்டு போயிடுச்சு. ஒரு பொண்ணு கிராமத்துலேருந்து ஓடி வருது. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அது ஓடுது. அது நினைக்கிது எப்படியாவது ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் கிடச்சா நம்ம மருந்து வாங்கிட்டு போகலான்னு ஓடி வருது. அப்போ பார்க்குது ஒரு பழமையான ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலை நோக்கி ஓடி வருது. அந்த ஹாஸ்பிட்டல் உள்ளாரையும் ஓடுது. அந்த இடத்துல போய் நின்று பார்க்குது. அந்த ஹாஸ்பிட்டலை யாருமே இல்லை, எம்டியாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு டாக்டர் வந்தாங்க. கேட்டாங்க, என்னம்மா உங்கள் அம்மாவுக்கு மருந்து வாங்க வந்திருக்கியான்னு. அப்போ அந்த குழந்தை சொல்லிச்சு, ஆமாம் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, மருந்து கொடுங்கன்னு. அப்போ அந்த டாக்டர் சொன்னாங்க, உங்கள் அம்மா தான் நேற்றே நான் சாவடிச்சிட்டேனே, இப்போ எதுக்கு மருந்து வாங்க வந்திருக்கேன்னு குளிங்க சிரிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ அந்த பொண்ணு கத்திக்கிட்டு வெளியே ஓடி வர ஆரம்பிச்சிச்சு. வெளியே ஓடி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ஓடி நின்று அந்த ஹாஸ்பிட்டலை பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டலே அந்த இடத்துல இல்லை, எம்டியாக புகமூட்டமாக இருந்துச்சு. இந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி பிடிச்சிருந்தா ஸ்வர்ணா மிஸ்டர் சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைஃப் இங்கே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான இன்சிடென்ட் நடந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.